எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகமதி. ஒரு வாழ்த்து செய்தியோட இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ்க. வாழ்த்து செய்தி சொல்லியாச்சு. நம்ம இன்னைக்கு அதிகாரம் 7 மக்கட்பேர்லேருந்து முதல் 2 திருக்குறளின் பொருள் விளக்கம் பார்க்க போறோம். இது வரைக்கும் 6 அதிகாரத்தோட பொருள் விளக்கம் பார்த்திருக்கோம். இன்று 7வது அதிகாரம். இந்த 7வது அதிகாரம் 5ஆம் மற்றும் 6ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி தான். 5ஆம் அதிகாரம் இல்வாழ்க்கையில கணவன் எப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்தால் அவனுக்கு என்ன பெருமை கிடைக்கும், அதை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாரு. 6ஆம் அதிகாரம் வாழ்க்கை துணை நலத்துல மனைவி எப்படி இருக்கணும், அவளுடைய பண்புகள் எப்படி இருக்கணும், அது மாதிரி வாழ்ந்தா அவளுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்திலாம் சொல்லியிருப்பாரு. இல்லறம் என்பது கணவன் மனைவி இருவரும் இணைந்து வாழ்வது இல்லைங்களா? அந்த கணவன் மனைவிக்கு மிகப்பெரிய செல்வம் என்பது என்ன? மக்கட்பேறு தான், குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளை பத்தி தான் இந்த அதிகாரத்துல சொல்ல போறார். குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும், அவர்கள் நற்பண்போடு வளர்ந்தால் பெற்றோருக்கு என்ன கிடைக்கும், அதை பத்தி எல்லாம் தான் இந்த அதிகாரத்துல சொல்ல போறாரு. அந்த அதிகாரத்தோட பொருள் விளக்கத்தை பார்க்கலாம். அதிகாரம் 7 மக்கட்பேறு. குறள் 61. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. இந்த குறளோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பொருள் அப்படிங்கிறத பார்த்திடலாம். பெருமவற்றுள், பெரும் அவற்றுள், பெறுகின்ற எல்லா பேறுகளுள் அப்படின்னு அர்த்தம். பெருமவற்றுள் யாம் அறிவது, நாம் அறிவது, நான் அறிந்தது, இல்லை இல்லை அறிவறிந்த, அறிய வேண்டியதை அறிந்த. மக்கட்பேறு, மக்கள் குழந்தைகள், பேறு செல்வம், அல்ல இல்லை, பிற மற்றவை. இப்போ இதோட முழு பொருளையும் பார்க்கலாம். இருக்கும் எல்லா வரத்தை விட அருமையான ஒரு வரம் என்றால் நல்ல பிள்ளைகளை பெறுவது என்பது. அதை தவிர வேறு எந்த நல்ல வரத்தையும் நான் அறிந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பேறுகள்ல நல்ல மக்கட்பேறு அப்படிங்கிற பேரு தான் மிக உயர்ந்த பேரு அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி ஒரு வரம் வேற எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. இந்த அறிவார்ந்த அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அறிவார்ந்த பிள்ளைகள் அப்படின்னா என்ன? அறிய வேண்டியதை அறிந்து இருக்கும் குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம். அது என்ன அறிய வேண்டியதை? போன அதிகாரத்துல எல்லாம் சொன்னார்ல, அற வழியில வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அறம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அந்த வழியில எப்படி வாழணும்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி அறிவை அந்த குழந்தைகள் தெரிஞ்சு வைத்திருந்தா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு குழந்தைகளை பெற்றவருக்கு அது மாதிரி ஒரு வரம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஒரு அரிய விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஆர்வம் இல்லை அப்படின்னா நம்ம அதை பத்தி கவலையே படமாட்டோம். ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். அப்படி ஆர்வமுள்ள குழந்தைகளா இவர் பெற்றோருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அறிவார்ந்த முடிவு அப்படிங்கிறது அந்த வாழ்க்கைய மிக பயனுள்ளதா ஆக்கும், நல்வழிக்கு கொண்டு போகும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு குறிக்கோளை அடையறதுக்கோ இல்ல ஒரு இடத்தை போய் அடையறதுக்கோ 2 வழிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 வழியோட சாதகம் பாதகம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்மளால சிறந்த வழியை தேர்ந்தெடுக்க முடியும். அதை பத்தின அறிவே இல்லை அப்படின்னா சிறந்த வழியை நம்மளால எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? அறிய வேண்டியதை அறிந்திருக்கணும் இல்லைங்களா? அப்படி அறிவு கொண்ட குழந்தைகள் பெற்றோருக்கு கிடைச்சிட்டா அப்படின்னா அதை விட வேற என்ன நல்ல வரம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு நான் எழுதிய பொருள் கவிதை. அறிவான பிள்ளைகள் அதுவன்றோ வரம், அறிந்ததில்லை வேறு நல்வரம். அறிவான பிள்ளைகள் அதுவன்றோ வரம், அறிந்ததில்லை வேறு நல் வரம். இந்த குறளோட பொருள் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குறளின் பொருள் விளக்கம் பார்க்கலாம். அதிகாரம் 7 மக்கட்பேறு. குறள் எண் 62. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். இந்த குறளோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம். எழுபிறப்பும் 7 பிறவிகளிலும், தீயவை
தீமை, தீண்டா சேராது. பழி பிறங்கா, பழி பாவம், பிறங்கா சேராத. பண்புடை, பண்பை உடைய மக்கட் குழந்தைகள் பெறின் பெற்றாள். இப்போ இந்த குறளோட முழு பொருளையும் பார்க்கலாம். 7 பிறவிக்கும் தீயவை தீண்டாது பழிக்கப்படாத பண்புடைய மக்களை பெற்றாள். 7 பிறப்பும் அப்படிங்கிறத நம்ம 3 வகையா புரிஞ்சுக்கலாம். முதல்ல என்ன அப்படின்னா, எழுகின்ற எல்லா பிறவியிலும், இனி வரப்போகின்ற எல்லா பிறவிகளிலும். அடுத்தது 7 பிறவியிலும், நம்மளுடைய 7 தலைமுறையிலும். அடுத்தது 7 வகையான பிறவிகள், அதாவது தாவரங்கள், நீரில் வாழ்வன, ஊர்வன, பரப்பன, விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள். இந்த 7 வகை பிறவியிலும் அவங்களுக்கு தீயவை தீண்டாதான். தீயவை அவர்களை நெருங்காது. எப்போ? பழி சொல்லை அடையாமல் இருக்கும் மக்கட்பேரை பெற்றிருந்தால் இந்த 7 பிறப்பிலும் அந்த பெற்றோருக்கு தீயவை தீண்டாது அப்படின்னு சொல்றாரு. பழிக்கப்படாத பண்பு அப்படின்னா, அவர் மேல, அந்த குழந்தைங்க மேல பழியே வராத ஒரு பண்பு இருக்குமா. அவங்கள பத்தி குற்றமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்றவருக்கு 7 பிறவியிலையும் தீயவை தீண்டாது, அவங்களுக்கு துன்பமே வராது அப்படின்னு சொல்றாரு. போன குறள்ல என்ன சொல்லியிருந்தாரு? அறிவார்ந்த பிள்ளைகள் அப்படின்னு. அந்த அறிவார்ந்த பிள்ளைகள் ஒரு நல்வழியை தேர்ந்தெடுத்து அவர்கள் வாழும்போது அவர்களுக்கு பழி வந்து சேருமா, பாவம் வந்து சேருமா? அவங்களும் அறவழியில வாழ்வாங்க. கண்டிப்பா பழியும் பாவம் வந்து சேராது. அந்த மாதிரி பழியும் பாவம் வந்து சேராத ஒரு குழந்தைகளை பெற்றோர் பெற்றிருந்தா அப்படின்னா அவரோட 7 பிறவியிலையும் துன்பம் அவர்களை சேராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் எப்பயுமே அறத்தை தான் வலியுறுத்தி சொல்லியிருப்பாரு. அறத்தை பின்பற்றினாலே எல்லா நன்மைகளுமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாரு. நம்ம அற வழியில வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பிறவா நிலை அப்படிங்கிற முக்தி பேரை நம்மளால எளிதா அடைய முடியும். இந்த பூமியில பிறப்பெடுக்கிற எல்லா உயிருக்கும் குறிக்கோளா இருக்கிறது பிறவா நிலை அப்படிங்கிறத அடையிறது தான். அதை அடையணும் அப்படின்னா அறவழியில வாழ்ந்தா கண்டிப்பா நடக்கும். இந்த அறம் அறம் அப்படின்னு சொல்றேன், அறம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்தா 4வது அதிகாரத்துல அரண் வலியுறுத்தல் அதை பத்தி சொல்லியிருக்காரு. என்னோட பிளேலிஸ்ட்ல நான் வச்சிருக்கேன், போய் பாருங்க. அறம்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. அந்த அற வழியில வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு முக்தி பேரை எளிதா அடைய முடியும். இந்த குறளுக்கு நான் எழுதிய பொருள் கவிதை: பழிக்கப்படாத பண்புடைய குழந்தைகளை பெற்றவர்க்கு துன்பமில்லை 7 பிறவியிலும். பழிக்கப்படாத பண்புடைய குழந்தைகளை பெற்றவருக்கு துன்பமில்லை 7 பிறவியிலும். இந்த குறளோட பொருள் உங்களுக்கு எளிதா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 2 திருக்குறளின் பொருள் விளக்கத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.